அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேர்வழி தந்த அல்லாஹ்வை போற்றி நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக உரையை துவங்குகிறேன். ஆரம்பமாக உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்த காலத்தில் தௌஹீத்வாதிகள் யூதர்களின் கைகூலிகள் என்று அவதூறு சொன்னதற்காகவும், இன்னும் அதுபோல உங்கள் மீது ஏகப்பட்ட இட்டுக்கட்டுகளை சொன்னதற்காகவும் உலகத்திலே இதனை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை ஏகத்துவவாதிகளிடத்திலும் அல்லாஹ்விற்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. காசு வாங்குறான்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, கடன் இல்லாத ஒரு கிளை இங்க இல்லை. எங்க போனாலும் கடன் கடன் கடன், காசு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஜரத் இடையில சொன்னாங்க ஜுப்பா போடலன்னு. முதல்ல எடுத்த ஜுப்பாவை குப்பை தொட்டிலா போடுறது, பாக்கெட் எல்லாம் பெருசா தச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே ஒரு கருத்தை உங்களுக்கு உணர்த்த நான் விரும்புகிறேன். என்னன்னா, இங்க பேசின உலமாக்கள் என்கிட்ட நான் தௌஹீதை ஏத்தோட முதல்ல ஒரு பேசின வந்த எல்லா ஆலிம்களும் கேட்டாங்க, மதரசால ஓதி படிச்சு நீங்க எப்படி, அதுவும் ஆலிம் ஹாஃபில் என்ன சொல்றீங்க, அதெல்லாம் படிச்சு மட்டும் எப்படி நீங்க தௌஹீதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது இந்த ட்ரெஸ் கோலத்தை பார்த்த உடனே முதல்ல தௌஹீத் ஆலிம்ஸ்னா உங்களாலே நம்ப முடியாது. சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது, ஆலிம்கள் வரமாட்டாங்களே, ஏதோ ஜாகில்கள் முட்டாப்பையில போய் அந்த ஜமாத்துல இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியாது இத்தனை உலமாக்கள் இருப்பாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சுனா கொண்டு போய் காமிச்சிருப்பேன், பாருங்க இங்க இத்தனை உலமாக்கள் இருக்கிறார்கள், இது உலமாக்களின் கூடாரம் என்பதை அன்றைக்கு சொல்ல எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, இங்க இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியல, நாம் எதிர்பார்க்கவும் இல்லை. அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். அதே போல சகோதரர்களே, இன்னும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்த ஒவ்வொருத்தருடைய பேச்சாளருடைய பேச்சையும் சாறு பிடிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். என்னன்னா, ஒவ்வொருத்தருக்குமே யாருகிட்ட இருந்தோ இன்ஸ்பிரேஷன், யாருகிட்ட இருந்தோ ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பிஜேடைய புக்கில் இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு ஆலிமா பெண் கேட்டாங்க, ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு. இப்படியாக நீங்கள் சொல்லுகிற பிரச்சாரங்கள் உங்களுக்கு தோணலாம், நான் சின்ன பையன், நான் எனக்கு விவரம் தெரியாது, எனக்கு அரபி தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, நான் சொன்ன எவனும் மாற மாட்டேங்கிறான், அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள் மக்களே, சொல்லிக் கொண்டே இருங்கள், ஒரு நாள் சத்தியம் வெல்லும். இன்னைக்கு நான் இங்க வந்து நின்று இருக்கேன்னா எடுத்த உடனே பிறக்கும் முதல்ல நடக்கலங்க. யாரோ எங்கேயோ ஏதோ சொல்லியிருப்பாரு, எதையோ கேட்டிருப்பாரு, பதில் இல்ல, யோசிக்கிறோம், மாறி மாறி வந்ததுதான். ஸோ சாட்டா என்ன நடந்ததுன்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டால், நம்ம இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால், நம்ம மௌலானா மௌலவி சைஃபுத்தீன் ரஷாதி ஹசரத் கிபிலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாமத்து பரக்காத்துக்கும் அவங்க தான். அவங்களுடைய பரக்கத்தினால தான் நம்ம இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். என்ன மௌலானா இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, அழகா உங்களோட இருந்து ஒரு கோட்டா பார்த்தோம், என்ன சொல்றது, மின்னல் ஹபீப். மின்னல் ஹபீப்னா உலமாக்களுடைய பாஷையில பணம்னு அர்த்தம். உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுல்ல. மின்னல் ஹபீப் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம எம்டியா ஓட்டானே நிக்க வச்சிட்டீங்களே மௌலானா. சரி விடுங்க, போகுது, என்ன நடந்துச்சுன்னு சொல்றோம். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம உலமாக்கள் சொன்ன மாதிரி மௌலூது மீலா அதெல்லாம் நம்ம பார்க்கல. அந்த பிரச்சாரங்கள் எங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் தெரிஞ்சதுனால நாங்கள் ஓதுன தபலீக் மதரசா அப்படிங்கிறதுனால அந்த கொள்கை மதுகப்பு தான் சரிங்கிறது எங்களுக்கு போதிக்கப்பட்டுச்சு. அதிலே போய்கிட்டு இருந்தோம், வாழ்க்கை கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம ஜமாலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், செருப்பு கலட்டி அடிச்சாலும் பிஜே கையில அடிச்சா அடி வாங்கினது தெரியுமா அப்படின்னு சொன்னார். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, நேருக்கு நேரா உட்காந்து வச்சு மதுகப்பில் இருக்க அசிங்கங்கள் ஆபாசங்கள் போட்டு கிழிச்சா டவாலி சொல்லுவான் தெரியுமா, ஒரு தரம் அரபியில் படிக்க வேண்டும், ஒரு தரம் அரபியில் படிக்க வேண்டும், 2 தரம் அரபியில் படிக்க வேண்டும், 3 தரம், இதையே சொல்றாரு. இதுல என்ன கொடுமைன்னா, நான் பாக்குறேன் எல்லாமே கிதாபில் இருக்கு. எனக்கா மானம் போகுது, இந்த ஆளை எவன்டா போ சொன்னது, நம்ம மான மரியாதை வாங்குறதுக்குன்னே போய் உட்கார்ந்து இருப்பார் போல தெரியுது, கோமணம் தான் இருக்கு அதையும் உரிக்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு. அப்ப பார்க்கல, கொஞ்சம் சில வருஷங்களுக்கு பிறகு சைஃபுத்தீன் ரஷாதி மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும். ஏன்னு கேட்டா, தௌஹீது உடைய எதிர்ப்பு வலுவானதற்கு 2 பேர் முக்கிய காரணம். தர்காவாதிகளுக்கு பாத்தீங்கன்னா, செஞ்ச தப்ப மூடி மறைச்சு எங்க போறீங்க மௌலானா அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கும் மௌலூது கிதாபு, ஒரு வேலையா போயிட்டு வர்றேன். ஏன்னா அவர் வேலையா போல மௌலூதுக்கு போறேன்னு சொன்னா இங்க கழுவி குடிச்சிருவானுங்க, உள்ளதை போட்டு உடைச்சு மானம் போயிடும். ஸோ அதனால மௌலூதையும் இந்த தர்காக்களையும் மறைத்து செய்கிற நிலைக்கு அவங்க வந்த நேரத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி இந்த சமுதாயத்தை வழிகெடுத்த ஒரு வழிகெட்டர் தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி.
அவர் ஒரு தரப்புல மதுகபுகள் தவறு என்பதை உலகம் உணர்ந்து கொண்டிருந்த வேளையில மதுகபுகள் சரி என்ற ஆதாரத்தை தெளிவா எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி சமுதாயத்தை ஏமாற்றியவர் தான் நமது சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸரத் கிப்லா தாமத் பரக்காத்துக்கும் அவர்கள். ஏங்க பொய்ன்னு சொல்றீங்கன்னா, நான் எடுத்து பார்த்தேங்க, எல்லாம் பொய். ஒரு நேரத்தில் அவங்க பேசுறத மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிச்சேன், என்ன சொன்னாலும் சரியா இருப்பேன்னு நம்பினேன். நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆசை, பிஜேவை தோக்கடிச்சு ஆகணும், இந்த என்ன மாதிரி செஞ்சு ஆகணும், இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தமே மனசுக்குள்ள இருந்துச்சு. யாராவது நேருக்கு நேர் போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வடிவேலு பாஷையில சிங்கம் களத்துல குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி வர்றாரு விவாத களத்துக்கு. எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. பிஜே துவச்சு எடுக்க போறாரு இன்னைக்கு. பிஜே கதை இதோட முடிஞ்சது. சௌஹி ஜமாத்துக்கு இன்னைக்கோட சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். எங்க வந்து நிக்கிறேன் தெரியுதா? தேவையா போலனா இதெல்லாம் அழகா பேசாம உங்க மேடையில் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன போல ஒரு 10 பேர் வராம இருந்திருப்பாங்க. விவாதம்னு சொல்லி வந்து இந்த கொடுமை தேவையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடையில ஒரு மௌலானா சொன்னாங்க, சைஃபுத்தீன் ரஷாதி எல்லாம் அட்ரஸ் இல்லாம ஆக்கி விடுவான். ஏன் மௌலானா, நான் வந்த மாதிரி இன்னொரு 10 பேர் வரட்டுமே, இன்னொரு 10 பேர் வரட்டும், அல்லாஹ்வுடைய கிருபையில ஏகத்துவத்தை விளங்கி வரட்டும். அப்ப அந்த விவாதத்தை நான் உட்கார்ந்து பாக்குறேன், எப்படி சைஃபுத்தீன் ரஷாதி ஜெயிச்சிருவாரு. ஆதாரத்தை எங்களுக்கு அப்படி எடுத்து சொல்லி கொடுத்தார், அப்படி செஞ்சார். அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கி வாங்கி வாசிச்சவன், அவருடைய பயான் நான் ஓடி போய் உட்கார்ந்து கேட்டவன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தலைப்பு ரொம்ப அடிப்படையான தலைப்பு, விரல் ஆட்டலாமா நீட்டாமான்னு தலை போட்டிருந்தா கூட மசாயில் பிரச்சனை சப்பமேட்டு முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. பேசிக் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ், இதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பேசிக். இஜ்மா விழுந்துருச்சுன்னா சுன்னத் ஜமாஅத்துங்கற கட்டடமே காணா போயிடும். அதான் தலைப்பே. நான் நினைக்கிறேன் எப்படியும் கட்டடத்தை பிடிச்சி நிப்பாட்டிடுவாருன்னு சொல்லி பார்த்தா, காலையில ஆரம்பிச்சு ஜமாலி கூட பரவாயில்லைங்க, உண்மையிலே அவரை பாராட்டணுங்க. பிஜே கூட நடந்த விவாதங்கள் ஆக படுமோசம்னா நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி தான். நெசமா சொல்றேன், நான் போயிருந்தா கூட கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட்டு வரைக்கும் பேசுறாரு. இந்த டவாலி ஆரம்பத்தில் ஜமாலிக்கு சொன்னல அதே மாதிரியே ஒரே ஹதீஸ். முஆது இப்னு ஜபல் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? என்னடா இந்த சொன்னதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல என்னன்னு கேட்டா, நம்ம எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கிண்டல் அடிக்க நமக்கும் தெரியுங்க. உங்களை விட அழகா கிண்டல் அடிப்போம், உங்களோட அழகா தவி ஜமாத்தை திட்டணுமா, அழகா இதை விட பல மடங்கு புத்தகம் போட்டு திட்டுவோம். நாம் எதிர்பார்ப்பது ஆதாரம். உங்கள்கிட்ட ஏன் குர்ஆன் ஹதீஸ் வரமாட்டேங்குது? இருந்தா தானங்க வரும் பாவம். சரி இருந்துட்டு போகட்டும். அப்படியே பார்க்கிறோம், ஒரு ஆயத்து வந்துடாதா, ஒரு ஹதீஸ் வந்துடாதா? இந்த இஜ்மா மார்க் ஆதாரம்ங்கிறது இவர் போட்டு உடைச்சிட மாட்டாரா? தவி ஜமாத் மண்ண கவிராதா அப்படின்னு ஆர்வத்தோட உட்கார்ந்து பார்த்தா, கடைசியில விவாதம் முடிகிற தருணத்தில் பிஜே கேட்கிறார், எனக்கு வேணாம். உங்களை நம்பி வந்தாங்க இல்லையா மக்கள், என்ன விட்டுருங்க, எனக்காக வேணாம், தவி ஜமாத்துக்காக வேணாம். பிஜே சொல்றாரு, எனக்காக வேணாம், உங்களை நம்பி வந்த மக்களுக்காகவாது ஒரு வசனம் சொல்லுங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. இருந்தா தானே பிஜே மௌலானா சைஃபுத்தீன் மௌலானா சொல்லுவாரு. இல்ல என்ன செய்யறது? நான் என்ன பாக்குறேன்னா, என்னடா இவர் சொன்ன ஹதீஸை திருப்பி சொல்றாரு, வசனம் எதுவும் வரமாட்டேங்குது. நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அயஜ்மா உம்மதி அலா தலாலா அலைக்கும் பில் ஜமாஅ இப்படி எல்லாம் நிறைய ஹதீஸ் பக்கமா சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு எடுத்து புரட்டுனா, இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா, சில ஹதீசுகள் மௌது, சில ஹதீஸ் லைஃப், சில ஹதீஸ் கிணத்த காணாங்கிற மாதிரி ஹதீஸே காணாம்.